கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களை, கடந்த சனிக்கிழமை 17ஆம் தேதி விருதுநகரில் வைத்து நடைபெற்ற நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. ஏராளமான தேவ பிள்ளைகள் பல இடங்களிலிருந்து வந்து வாஞ்சியோடு வந்து கலந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாய் இறங்கியது. பரிசுத்த ஆவியானவர் அழகாய் அருமையாய் இறங்கி வந்தார். ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளை ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்து அனுப்பினார். இன்று நாம் தியானிக்கும் வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இங்கு பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது இவ்விதம் எழுதுகின்றார்: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இவைகளையெல்லாம் வேதாகமத்தில் அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து நமக்கு நேராகும் இந்த வசனங்கள் கடந்து வருகின்றது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த எபேசியர் 4வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகின்றார். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள் என்றெல்லாம் அநேகம் சொல்லி, அதுக்கடுத்து 22, 23, 24 நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட உடனே நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். புதிய ஆவியினாலே புதிதான ஆவியை உடையவர்களாக உள்ளத்துல நம்ம மாறி புதிய மனுஷனை புதிய மனுஷியை தரித்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்கள், அப்படி அது எப்படி இருக்குமா? மெய்யான நீதி உள்ளவர்களாக பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது இப்படித்தான் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் ஆதியிலே கீழ்ப்படியாமல் பாவத்திற்கு இடம் கொடுத்ததினால், பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால் பூமியிலே பாவம் சாபம் எல்லாம் முளைத்து எழும்பியது. ஆனால் இன்றைக்கு அந்த பாவம் சாபத்தை எல்லாம் நீக்கி போடுவதற்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றார். இப்போ இன்றைக்கு அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நாமும் கூட மெய்யான நீதியையும் பரிசுத்தத்தையும் நம்ம தரித்து கொண்டு புதிய மனுஷனாக நம்ம புதிய மனுஷியாக மாறிக்கொள்ள வேண்டும். அப்படி மாறிக்கொள்ளும் பொழுது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். என்ன என்றால், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதற்கு முந்தின வசனம் பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபப்படுறது கூட தவறு என்று சொல்ல முடியாது. ஒருத்தர் செய்கிற தவற்றை மற்றவர்கள் தப்பு செய்யும் போது அதை கண்டிப்பதற்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கோபம் பாவமாக போகக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடாதிருங்க, அவனுக்கு இடமே இருக்கக்கூடாது. எப்படி ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஒட்டகம் கூடாரம் போட்டு பாலைவனத்துல கூடாரவாசிகள் கூடாரம் போட்டு இருக்கும் பொழுது ஒட்டகம் மனது வெளியில இருக்குமா. அது கொஞ்சம் அந்த கூடாரத்துல இருக்கவங்க இடம் கேட்டு, எனக்கு கொஞ்சம் நான் தலையை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன், எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா. சரி, பாவம் தலை மட்டும் அது உள்ள வச்சுக்கிடட்டும் அப்படின்னு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய கழுத்து மாத்திரம், என்னுடைய உடம்பு மாத்திரம் நான் கொஞ்சம் அப்படி கூடாரத்துக்கு உள்ள இடம் நான் உள்ள விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கடைசியில பார்த்தா முழு ஒட்டகமும் கூடாரத்துக்குள்ள வந்துருமா. அதை போலதான் பிசாசு கூட என்னன்னா, கொஞ்சமா எங்க இடம் இருக்கு இவங்க வாழ்க்கையில நம்ம உள்ள நுழையலாம், உள்ள புகுறலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இடம் தேடிக்கிட்டே இருப்பான். ஒரு சின்ன காரியம், இது பரவாயில்ல, இது பெரிய தப்பு இல்லையே, இது பெரிய பாவம் இல்லையே, உலகத்துல எல்லாரும் இதை செய்யறாங்களே என்று சொல்லி உங்க மனசுலேயே, விசுவாசியுடைய மனசுலேயே சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தவறு இல்லை என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே அப்படி
பிசாசு அப்படியே உணர்த்துவான். அப்படியே வந்து இது தவறு இல்லை, எல்லாரும் இது செய்கிறாங்களே, இது பாவம் இல்லை என்று சொல்லி உங்களுக்குள்ள தூண்டப்படுவீங்க. அதான் சாத்தான் தூண்டுவது. தாவீது ராஜாவை கூட ஒரு விசை ஜனங்களை தொகையிடும்படியாக சாத்தான் தூண்டினான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை போல ஆகிறது. உடனே ஜனங்களை எல்லாம் தொகையிட ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கோபம் வருகின்றது. அப்போ ஆண்டவர் வந்து தாவீதுகிட்ட கேட்கிறாரு, நீ இது வந்து பெரிய தப்பு செய்யறன்னு. தாவீது மனம் கசந்து வேதனைப்படுறாரு. என்றாலும் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட செய்கை பண்ணினதுனால இதற்குரிய தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கொள்ளை நோய் பஞ்சம் வேணுமா, அல்லது 3 மாத சத்துரு துரத்தி கொண்டே அதாவது எதிரிகள் துரத்தணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா என்று கேட்கும்பொழுது, கர்த்தருடைய கைகளில் விழுவதே மேல் என்று சொல்லி 3 நாட்கள் கொள்ளை நோய் தேசத்துல வந்து எத்தனையோ பேர் இறந்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா எவ்வளவு பெரிய விளைவுகள் வருது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம யூதாஸை குறித்து பார்க்கின்றோம். யூதாஸ் 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருவராக இயேசு மகாராஜாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடவே இருந்தவர் தான். அதாவது பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசுவுக்கு ஆயத்தம் செய்து வைத்தவர்களா இந்த 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 பேர்ல யூதாஸ் ஆண்டவரோட கூட இருந்து வார்த்தைகளை கேட்டு கூடவே இருந்து இயேசு மகாராஜாவுடைய ஊழியத்தில் உடன் இருந்தான். அவர் ஆண்டவருடைய பணப்பை வந்து யூதாஸிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கின்றோம். அவன் பணப்பையை உடையவனாக இருந்தபடியினால் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு வருகின்ற இயேசு ராஜாவுக்கு வருகின்ற காணிக்கைகள், மக்கள் கொடுக்கிற காணிக்கை பணம்லாம் வாங்கி அந்த பணப்பையில் போட்டு அவர் கையில் வச்சிருப்பார் போல. அப்போ இவங்க ஆண்டவர் வந்து இவங்க ஊழியத்திற்கு 12 பேரையும் அழைத்து கொண்டு போகும்போது கூட நிறைய சீஷர்கள் வரும் பொழுது அவர்களுக்குரிய தேவைகளை சந்திக்க இதற்கெல்லாம் வந்து அது உபயோகமாக இருக்கும். அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாம் யூதாஸ் கையில இருந்தது. அப்ப யூதாஸ் கிட்ட ஒரு வீக்னஸ் என்னன்னா, பண ஆசை உடையவனாக இருந்தான். அப்போ அந்த ஒரு வீக்னஸை பிசாசு பயன்படுத்தி தூண்டுவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. பிசாசுக்கு அது இடம் உண்டாக காரணமாக இருக்கின்றது. அந்த பண ஆசை இருந்ததினாலே 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் துணிந்ததை நம்ம பார்க்கின்றோம். அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்படுறது, யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்தான், சாத்தான் புகுந்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவனுக்குள்ள இடம் இருந்தது. அந்த இடம் இருக்கிறதுனால எப்படி அந்த ஒட்டகம் வந்து அந்த கூடாரத்துக்குள்ள அப்படி கொஞ்சம் இடம் கேட்டு முழுசும் புகுந்தது போல, நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தோம்னா ஒரு நாள் அது முழுவதுமா புகுந்து கொள்ளும். சாத்தான் முழுவதுமா நம்முடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான். அப்போ இடமே கொடுக்காதீங்க, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு அவனுடைய குணாதிசயங்கள் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. ஆண்டவர் பிரியமில்லாத சத்துருவின் காரியங்கள் ஒன்று நம்ம எல்லைக்குள்ள வந்து அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அதான் நீங்கள் வந்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அப்படி அதில் முதற்கொண்டு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாத்தான் புகுந்தான். அதனால உலகத்தை ரட்சிக்க வந்த மீட்பர் இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாக யூதாஸ் மாறி போனான். அப்போ சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயமாக நம்ம எடுக்கக்கூடாது. அது பெரிய விஷயம். அது நம்ம சற்று இடம் கொடுத்தா கொஞ்ச நாள் முழுவதுமா அவன் உள்ளே புகுந்து சின்ன பின்னமாக்கி விடுவான். நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய நித்தியத்தை சுதந்திரிக்கவும் விட மாட்டான். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகின்றான், அவனுக்கு என்னிடத்துல இடம் இல்லை, அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு மகாராஜா அந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் அப்பழுக்கற்றவராய் குற்றமில்லாதவராக, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. பிசாசுக்கு கொஞ்சம் கூட அவர் இடம் கொடுக்கவே இல்லை. எனவே அவர் பிதாவின் சித்தத்தை ஜெயமாக நிறைவேற்றி முடித்ததை பார்க்கின்றோம். எனவே தேவ பிள்ளைகளே, நாமும் கூட பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்போம், நம்முடைய ஓட்டத்தையும் ஜெயமாக முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அருமையான வசனத்தின்படி தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிசாசை ஜெயித்து ஆண்டவரே தேவனுடைய
ராஜ்யத்தை சுதந்திரிக்க வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.